அப்பாவுக்கு பேனா வைக்கிறாராம். வெய்யி உங்களுடைய அறக்கட்டளையில இருந்து வையப்பா. ஏன் மக்கள் வரி பணத்தில் வைக்கிற? எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? கொண்டு போய் 2 கிலோமீட்டர் கடல்ல போய் வைக்கணும். அப்பதான் பேனா மாதிரி தெரியுமா? அங்க எழுதுமா பேனா? அதுக்கு 82 கோடி செலவுங்க. 82 கோடி செலவு. 82 கோடி போட்டு மக்களுடைய வரி பணத்தை இவருடைய அப்பா பேர்ல அப்பாவுக்கு ஞாபகமா இருக்கிற பேனாவை கடல்ல கொண்டு வைக்கணுமா? யாருடைய சொத்து? இன்றைக்கு மக்கள் இந்த அரசுக்கு செலுத்துகின்ற வரியில நீங்க எப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ண முடியும்? மக்கள் கேட்கிறாங்க. சரி, முதலமைச்சர் திரு கருணாநிதி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்குது. நீங்க திரு கருணாநிதி நினைவிடத்தில் உங்க பிரமாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டிட்டீங்க. போதாது, சரி அப்படியே வேணா கூட எழுதாத பேனாவை ஒரு 2 கோடி ரூபாயில அவருடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி வை, எழுத கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வை. இந்த 80 கோடிய எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் மாணவ கூட மக்கள் பாராட்டுவாங்க.